இறைவனை அடைவது எப்படி? ரொம்ப அற்புதமான கேள்விதான் இது. உண்மையாகவே மனசை தட்டி எழுப்பக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கு. இறைவனை அடைவது எப்படின்னா, 1,00,000 கோடி போட்டு ஒரு மாளிகை கட்டினால் இறைவனை அடைய முடியாது. 1,00,000 கோடி வங்கியில் டெபாசிட் செய்தால் இறைவனை அடைய முடியாது. $150 கோடி முதலீடு செய்து ஒரு ஆடையை வாங்கி அணிந்தால் அந்த ஆடையில் ஆபரணங்களாக இருந்தாலும் இறைவனை அடைய முடியாது. வேறு எப்படி இறைவனை அடைவது என்று கேட்டீர்களானால், இறைவனை அடைவதற்கு 2 விஷயங்கள் மட்டும்தான் தேவை. ஒன்று அன்பு, இன்னொன்று கருணை. இது 2ம் இருந்தால் மட்டுமே இறைவனை அடைய முடியும். இல்லையென்றால் இறைவனை அடைவது என்பது இயலாத காரியம்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனைதான் ஆடம்பரமாக இருந்தாலும் சரி, எத்தனைதான் மாட மாளிகைகள் வைத்திருந்தாலும் சரி, இதை அத்தனையும் வைத்து இறைவனை அடைந்துவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இறைவன் எப்பொழுதுமே ஆடையோ ஆபரணங்களையோ அந்தஸ்தையோ அவன் நேசிப்பதில்லை. அன்பும் கருணையையும் மட்டுமே நேசிக்கிறான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பும் கருணையும் இருந்தால் ஒழிய இறைவனை அடைய முடியும். இல்லை என்றால் இறைவனை அடைவது என்பது முடியாத ஒரு காரியம்தான். ஒரு சிலர் நினைப்பார்கள், மொட்டை அடித்து கொண்டால் இறைவன் நமக்கு அருள் புரிவான் என்று நினைப்பார்கள். ஒரு சிலர் நினைப்பார்கள், ஜடாமுடி வைத்து கொண்டால் இறைவன் அருள் புரிவான் என்று நினைப்பார்கள். உடல் முழுவதும் திருநீரை எடுத்து பூசிக்கொண்டாலும் சரி, நீங்கள் இறைவனை அடைய முடியாது என்பதுதான் உண்மை. காவி கட்டி உத்திராட்ச மாலையை அணிந்தாலும் சரி, இறைவனை அடைய முடியாது என்பதுதான் உண்மை. வேறு எப்படி இறைவனை அடைவது என்றால், எல்லோருடனும் அன்பு காட்ட வேண்டும், எல்லோரிடத்திலும் கருணை காட்ட வேண்டும். இது 2மே இருந்தால் ஒழிய உங்கள் மீது இறைவன் கருணை காட்டுவான் என்பதுதான் உண்மை. பதவியில் இருந்தாலோ அல்லது பங்களாவில் இருந்தாலோ
அல்லது மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலோ இறைவனை அடைய முடியும் என்று நினைத்தால் அது உங்களுடைய அறியாமை என்றுதான் சொல்ல வேண்டும். இறைவனை அடைவதற்கு முதலில் எளிமை வேண்டும். அதற்கு பின்பு அன்பு வேண்டும். அதற்கு பின்பு கருணை வேண்டும். இது எல்லாம் இருந்தால் நிச்சயமாக இறைவனை அடைய முடியும் என்பதுதான் உண்மை. இறைவனுடைய அருள் என்பது இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய சக்தி. அதை மனிதன் சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போய் அபிஷேகம் செய்தாலும் சரி, 1000 வேள்விகளை நடத்தினாலும் சரி, இல்லை 1000 ஆடுகளை உயிர் பலி கொடுத்தாலும் சரி, இறைவனை நிச்சயமாக அடைய முடியாது. இது எல்லாம் மனிதனின் மூட நம்பிக்கைதான் ஒழிய இறைவனை அடைவதற்கு 2 வழிகள்தான் இருக்கிறது. வேறு எந்த வழியிலும் மனிதன் இறைவனை அடைய முடியாது என்பதுதான் உண்மை. பளபளப்பாக பட்டாடை உடித்து கொண்டு சென்றாலும் சரி, உங்கள் அங்கம் முழுவதும் அலங்காரம் செய்து ஆபரணங்களை பூட்டிக் கொண்டாலும் சரி, விலை உயர்ந்த வாகனங்களில் நீங்கள் கோயிலுக்கு சென்றாலும் சரி, இறைவனை நிச்சயமாக அடைய முடியாது. இறைவனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்காது என்பதுதான் உண்மை. இறைவனுக்கு உள்ளம்தான் தேவையொழிய உடைகளோ அல்லது உங்கள் செல்வமோ அல்ல. கோயிலுக்கு செல்லும் போது ஆடைகளை பட்டாடுகளை அணிந்து கொண்டு ஆபரணங்களை அணிந்து சென்றால் அந்த இறைவன் நமக்கு அருள் புரிவான் என்று நினைப்பது தவறு. இறைவனை அடைய நீங்கள் எப்பொழுதும் எளிமையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஈட்டிய செல்வத்தை இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். கருணை இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் என்பதுதான் உண்மை. மண்ணில் உள்ள உயிர்களுக்கு மகத்தான ஒரு விஷயம் இருக்கிறது என்றால், இறைவனை நேரடியாக தொடர்பு கொள்ளும் சூழ்நிலை மனிதனைத் தவிர மற்ற எல்லா உயிர்களுக்கும் உண்டு என்பதுதான் உண்மை. மனிதனும் இறைவனை அடைய முடியும் என்றால் அவன் தன்னை சோதனை செய்து கொண்டு இறைவனை நோக்கி பயணம் சென்றால் நிச்சயமாக இறைவனை அடையலாம் என்பதுதான் உண்மை. இறைவனை எளிமையாக அடைந்து விட முடியாது. இறைவனை எளிமையாக பார்த்துவிட முடியாது. அதற்கு இறைவனை அடைய வேண்டுமென்றால் சராசரியாக வாழும் மனிதனை விட இவன் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகள் உருவாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இறைவன் உருவாக்கி விடுவான் என்பதுதான் உண்மை.
அதையெல்லாம் கடந்தால்தான் இறைவனை நீங்கள் அடைய முடியும் என்பதுதான் உண்மை. இறைவனை அடைவதும் இறைவனுடைய அருள் கிட்டுவதும் சாதாரண விஷயம் அல்ல. அது மிகப்பெரிய அற்புதமான விஷயம். அதற்கு நீண்ட பெரிய சோதனைகளை எல்லாம் நீங்கள் கடந்து வந்தால் மட்டுமே நீங்கள் இறைவனை அடைய முடியும் என்பதுதான் உண்மை. ஒரு குடும்பத்தில் நீங்கள் அந்த குடும்பத்தை நீங்கள் சரிவர செப்பனிட்டு வழிநடத்த செல்ல வேண்டும் என்றாலே இது மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறேன், வாழ்க்கையெல்லாம் துன்பமாக இருக்கிறது என்று சொல்வீர்கள். இப்படிப்பட்ட சாதாரண விஷயமும் கூட உங்களுக்கு கடுமையாக தெரியும் போது இறைவனை அடைவதற்கு எத்தனை சோதனைகளை கடந்து வர வேண்டும் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இறைவனை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் பலவிதமான துன்பங்களை அடைந்தால் மட்டுமே, பலவிதமான சோதனைகளை நீங்கள் வென்றால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் என்பதுதான் உண்மை. அப்படி நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் நிச்சயமாக இறைவனை அடைய முடியும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தில் அற்புதத்திலும் அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, மனிதர்களில் மாமனிதராக, மகானாக நீங்கள் இந்த மண்ணில் உருவெடுக்க முடியும் என்பதுதான் உண்மை. நன்றி.